ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கேன். இந்த வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வடகம் போட போகிறேன். அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு வடகம் இப்படி தான் போட்டு தருவாங்க. அந்த ஸ்டைலில் தான் நான் போட போகிறேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா கழுவி பொடியாக நறுக்கி தாம்பழத்தில் வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் காய வச்சிடணும். காய வச்சு ஈவினிங் 5-6 மணிக்கு வெளியில் எடுக்கணும். நான் அது வரைக்குமே இப்போ இதை கழுவி பொடி பொடியாக நறுக்கி தாம்பழத்தில் வச்சு காய வச்சு நான் நைட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் வெங்காய வடகம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இது வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் தான். வெங்காயம் எடுத்து நான் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நறுக்கி கழுவிட்டு நறுக்கி வச்சு நல்லா 2 நாள் காய வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தாளிப்பு வடகம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஊரில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இது வந்து என்ன செய்வோம்னா, இந்த உளுந்த மாவு அரைச்சி ஊற வச்ச உளுந்த வடைக்கு அரைப்போம் பாருங்கள். அதே மாதிரி அரைச்சி உளுந்து மாவு சேர்த்து இது வந்து சாப்பாட்டுக்கு சாம்பார், ரசம், தயிர் சாதம், மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற வடகத்தான் நான் செய்ய போகிறேன். இது தாளிப்பு வடகம் இல்லை. தாளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ஆனால் தாளிப்பு வடகம் மெயினாக கிடையாது. இது பொரித்து சாப்பிட்ற ஒரு வடகம் தான். வாங்க எப்படி செய்கிறது. வெங்காய வடகத்துக்கு நான் வந்து என்னெல்லாம் மசாலா போடுறேங்கிறத பாருங்கள். நான் வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடு நல்லா தோலோடு நுணுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடச்ச உளுந்து, இது வந்து 50 கடுகு, இது கருப்பு உளுந்து. வெந்தயம் வந்து 50க்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சீரகம், வெங்காயம் நல்லா பிச்சு சேர்த்துக்கணும். வடகத்துக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது நான் வந்து 100 கிராம் உளுந்து. இதை வந்து இந்த வெங்காயம் இந்த மசாலா கலவையோடு சேர்த்து நம்ம பிணையம். இப்போ வந்து இதை நல்லா இந்த உளுந்த மாவோடு சேர்த்து நம்ம நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுறேன். அந்த வெங்காயத்தோட காஞ்ச வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து நம்ம நல்லா கட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கிடணும். சின்ன வெங்காயம் வாசம் நல்லா வருது பார்த்தியா. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போக போகிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவு எடுத்தால் போதும். இதை எடுத்து சின்ன சின்ன வடையாக இப்படி தட்டிக்கிடலாம். இது ஒரு 2 நாள் வெயிலில் காய்ஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலை வீணாக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி வடகம், வத்தல் எல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு போட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் இந்த பாருங்கள், இது அவ்வளோத்தையுமே இப்படியே சின்ன சின்ன உருண்டைகளை அப்படியே தட்டி காய வைக்க வேண்டியதுதான். இது துணியில் போட்டோம்னா துணியில் வந்து கரையாக பிடிச்சிரும். அதனால தான் நான் அந்த பிளாஸ்டிக் கவரில் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து மொட்டை மாடியில் இந்த வடகத்தை காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து உளுந்து 1/2 கப்பு போட்டு அரைச்சி வடை மாதிரி தட்டி வச்சு, இது வந்து சாப்பாட்டுக்கு சாம்பார், ரசம், தயிர் சாதம் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தாங்க இதை பொரிக்க போகிறேன். இதை பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு
இது நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எப்போ நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்போ வந்து ஒரு 4 நாள் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடலாம். இது வந்து பருப்பு குழம்பு, சாம்பார் அதுக்கு தொட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து வெங்காய வடகம் அப்படின்ட்டு சொல்கிறது. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால வாசம் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் மிளகா இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து இந்த வெங்காய வடகம் தான் பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு குழம்பு, வெங்காய வடகம், மோர் மிளகா, அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்யூ.